ஸ்பாட்லைட் நேயர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் பதவி ஏற்றுட்டாரு. ஆமாங்க. நல்ல இதில் வந்துட்டாரு. ஆமாங்க. இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து பதவி ஏற்றிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இது எவ்வளோ நாள் நிற்கும்? அவங்களாம் துணை நிற்பாங்களா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. மாண்புமிகு தம்பி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பாக நாங்களும் வரவேற்கிறோம். ஒன்று, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்ககிட்ட பதிவு பண்ணலான்ட்டு இருக்கேன். விஜய் அவர்களே, நீங்கள் தமிழ்நாடு திரைத்துறை மூலமா அறிமுகமானீங்க. ஹிந்தியில் உங்கள் படங்கள்லாம் டப்பிங் போயிருக்குது, நல்லா ஓடி இருக்குது, நானும் பார்த்தேன். தெலுங்குலையும் அமோகமாக போய்கின்னு இருக்குது. இப்போவும் மலையாளத்துலேயும் போகுது, கன்னடத்துலேயும் போகுது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தொடங்கின கட்சியை இங்கே நீங்கள் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள், என்னென்ன செய்ய போகிறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் நீங்கள் முதலமைச்சராக நின்று வந்துட்டீங்கன்னா டெல்லிக்கு அடுத்தது பிரதமர் ஆகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. டெல்லியினுடைய மொத்தம் மோடி இருக்காருல்ல பிரதமரா, அந்த சீட்டில் நீ உட்காரத்துக்கு உனக்கு தகுதி இருக்குது. நீங்கள் வந்துருங்க, பார்க்கலாம். எத்தனை நாள் நான் பார்க்க தர்றேன், எத்தனை நாள் உனக்கு யாரு பின்புலத்தில் இருந்து சொல்லித்தராங்கன்றது நானும் பார்க்குறேன். உற்று நோக்கி இருக்கிறேன் நான். புரியுதா? நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு அடுத்தது ஆந்திராவுக்கு போங்க, கேரளாவுக்கு போங்க, கர்நாடகாவுக்கு போங்க, பாண்டிச்சேரிக்கு போங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கீங்க. தென்னாடு ஃபுல்லாக நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது ஏமாத்துறது டெல்லியில் போய் உட்கார்றதுக்கு வந்திருக்கோம், பார்க்கலாம். நீங்கள் வர்றது நான் வரவேற்கிறேன். டெல்லியில் நீங்கள் முதலமைச்சர் பிரதமராக ஆகிறது நான் வரவேற்கிறேன். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பகல் கனவு. நான் சொல்றதெல்லாம் பகல் கனவு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. 6 மாதம் போச்சன்னா வெளுத்து போயிடும் சாயம். எனக்கு 76 வயசு. இந்த 76 வயசுல 54 வயசுல 1954 இன்னைக்கு எனக்கு அரசியல் அனுபவம் 64 65 இருந்து என்னுடைய அரசியல் அனுபவம் இன்னைக்கு. புரியுதா? நான் அனுபவசாலியா சொல்றேன். பல பேரை நான் பார்த்துட்டேன். அண்ணாவை பார்த்தேன், அண்ணா கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது கலைஞர் கூட போட்டோ இருக்குது. எங்கள் தலைவர், தானை தலைவர், கண்கண்ட தெய்வம், புரட்சி தலைவர் கூட போட்டோ இருக்குது. எங்கள் அம்மா தியாக தலைவி ஜானகி அம்மா கூட போட்டோ இருக்குது. ஜெயலலிதா அம்மா கூட இருக்குது. ஓபிஎஸ் கூட இருக்குது. எடப்பாடியார் கூட இருக்குது. ஸ்டாலின் கூட இருக்குது. உன் கூட தான் இல்லை. ஆனால் நீ சின்ன பையன். என் மடியில் நான் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் போப்போ நீ சின்ன பையன், 3 மாதம் குழந்தை. இதே டிவியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆகையால் நான் எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்துட்டேன். எனக்கு அரசியல் அனுபவம் தெரியும். நான் சொல்கிறேன், இது நீண்ட நாள் போவாது. நேற்று ஒரே நாளில் நீ மண்ணை வாரி கவி கொட்டிக்கினீ. நீ இலவச மின்சாரம்னு சொல்றீங்க. அந்த கணக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மறுபடியும் சொல்லாம் பாரு. எப்படி பாது 200 யூனிட் ஃப்ரீ என்ற யாருக்கெல்லாம் 200 யூனிட் ஃப்ரீ தெளிவுபடுத்தணும்ல.
திமுக இதே மாதிரி தான் சொல்லி மக்களை ஏமாற்றி அவன் போய் சேர்ந்தான். இப்போ அடுத்தது நீ வந்துருக்கிற உன் கதியும் அதே தான். நீ சொன்னதெல்லாம் செய்யா, நீ பார்க்கலாம். நீ சொன்னதெல்லாம் செய்ய, நாங்கள் ஏற்றுக்கிறோம். மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. யார் வேணா சொல்லுவாங்களா? முடியாது, முடியாது கண்ணா. உன் தாத்தாங்கெல்லாம் இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நீ பிஸ்கட்டு பையன், புரியுதா? இதெல்லாம் இந்த வேஷம்லாம் போடாதே, ஜனங்களை ஏமாத்தாதே, ஜனங்களை ஏமாத்தாதே, ஜனங்களை ஏமாத்தாதே, ஜனங்களை ஏமாத்தாதே. சார் இப்போ வந்து முன்னாள் முதல்வர் அவரும் தோத்துட்டாரு. ஆமாம், எம்எல்ஏ நின்று குளத்தூரில் தோத்துட்டாரு. திடீர்னு அவரெல்லாம் போய் பார்த்து ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்திருக்காரு. இது வந்து அரசியல்ல எப்படி அது சார்? இதெல்லாம் நாடகம் சார். அவர் நடிக்க. யார் நடிக்க? விஜய். விஜய் நடிக்க. புரியுதுங்களா? நீங்க நல்ல தொலைநோக்கு பார்வையா பாருங்க. சட்டமன்றத்தில் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வணக்கம் சொல்றாரு. நீ பதிலுக்கு வணக்கம் சொல்ல முடியாத ஒரு துரோகி ஆயிட்ட நீ. பீஸ் போன பல்பு ஓ பன்னீர்செல்வம் வணக்கம் சொல்றாரு, நீ வணக்கம் சொல்ற. நாங்க கவனிக்காம இல்ல. விஜய், ஜோசப் விஜய், நான் யாருன்றது உங்க அப்பா கிட்ட கேளு. உங்க அப்பாவுக்கு மாமா நீலகண்டன் வாயினி ஸ்டுடியோ மேனேஜரு, அவரு கேளு நான் யாருன்னு சொல்லுவாரு. புரியுதா? இந்த வேஷங்கள் எல்லாம் நல்லா இல்லை. நீ போனது நல்லா இல்லை. வைகோ உனக்கு அப்படியே கட்டி பிடிச்சினே ஆதரிக்கிறாரா? வைகோ வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உனக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வீட்டுக்கிட்டுன்னு போய் அவரு வேற. யாரு? அன்புமணி. என்னன்னு சொல்றது? அவரு கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு இவருக்கு. யாருக்கு? யாருக்கு? இவங்கெல்லாம் ரசிகர்கள் தான், இவங்கெல்லாம் உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு அன்புமணி. ஏன் ஓட்டு போவாது பின்ன? புரியுதா? அதனால இது நல்லதுக்கு இல்லை. இது வந்து நல்லதுக்கு இல்லை. இது தொலைநோக்கு பார்வையாக ஜனங்க பார்த்துக்கின்னு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் உனக்கு. ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுதா? நீ யார் மூலியமா இயங்குறன்றது எங்களுக்கு தெரியும். உனக்கு யார் இசட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றது தெரியும். பவன் கல்யாணம் உன்னை அமிச்சு பேசுறது எங்களுக்கு தெரியும். குருமூர்த்தி வீட்டுக்கு நீ போனது எங்களுக்கு தெரியும். யார் சொல்லி போனேன்றது எங்களுக்கு தெரியும். புரியுதா? நீ போயிட்டு வா கண்ணா, போயிட்டு வா. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வா. நான் வானான்னு சொல்லல. நீ போனதானே தெரியும் மக்களுக்கு. புரியுதா? பார்த்துக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.